ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். நம்ம இன்றைக்கி ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் ஹேர் வாஷ் ஹேரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒரு பெஸ்ட்டு ஹேர் சீரம் எப்படி வீட்டிலேயே செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 பொருள் எடுத்திருக்கேன். வெந்தயம், கருஞ்சீரகம், கிராம்பு. இது 3மே ஹேருக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரெமெடி. இந்த ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் உடஞ்சி விழுகாது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். தலை குளிச்சதுக்கு அப்புறம் கூட நிறைய பேத்துக்கு முடி நிறையா விழுகும்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா முடி நல்லா சாஃப்டாக சில்கியாக ரொம்பவே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ரெமெடி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம், 10 கிராம்பு எடுத்துக்கோங்க. இது 3யுமே தண்ணியில் நைட்டு ஊற வச்சுருங்க. பாருங்கள், நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ காலையில் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கை வச்சு காலையில் நல்லா ஊறி இருக்கும். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம இதை சுண்டி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ இதை கை வச்சு நல்லா அரிசி கழனி பிடிக்கிற மாதிரி நல்லா பெசரி விடுங்க. அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற எசன்ஸ்லாம் வெளியில் வரும். இதை ஃப்ரெஷ்ஷாக நம்ம பவுடராக அரைச்சும் நம்ம அந்த ஹேர் சீரம் செய்யலாம். அதை விட நைட்டே ஊற வச்சு செய்யும்போது அதில் இருக்கிற இது சத்து ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிரும். இந்த ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். டஸ்ட்லேருந்தும் சரி, டேண்ட்ரஃப் எதுவும் வராது. ஹேர் நல்லா ரூட் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிரும். இப்போ கை வச்சு நல்லா பசறி விட்டுட்டு இப்போ இந்த தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுக்கணும். ஃபுல்லாக ஒரு கெட்டியான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற ஜீரகம், அதாவது கருஞ்சீரகம், வெந்தயம், கிராம்பு, இது 3மே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட்னே சொல்லலாம். இது ரொம்பவே ஹேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால வெந்தயமெல்லாம் நல்லா அந்த முளப்பு விட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்பவே சத்தானது. ஒரு ஹேருக்கு இது ஒரு பூஸ்டர்னே சொல்லலாம். ஹேருக்கு இதை அப்ளை பண்ணும்போது முடி கொட்டுறது ரொம்பவே கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியை தூண்டிவிடும். 2 கிளாஸ் ஊற்றின தண்ணி 1 கிளாஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சுண்ட விட்டுக்கோங்க. அப்போ அந்த எசன்ஸ் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கியிருக்கும். அவ்வளோதான், இப்போ நான் இறக்கி வச்சுட்டேன். இப்போ இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடிச்சிடலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம தலை குளித்ததுக்கப்புறம் முடி பாதி ஈரமாக இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த தண்ணியை ஊற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் ரொம்ப அப்ளை பண்ணிடக்கூடாது, எண்ணெய் தடவுற மாதிரி. தலையோட வேர் பகுதியிலேருந்து நுனி வரைக்கும் லைட்டாக தொட்டு லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுட்டு நுனி பகுதி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இது தலை குளித்ததுக்கப்புறம் போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க தலை குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இது தலைக்கு ஃபுல்லாக நுனி வேர் பகுதியிலேருந்து நுனி வரைக்கும் ஹேர் பேக் மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிச்சிங்கனாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஹேர் இது மாதிரி உடஞ்சி விழுகாமல் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். தலை குளிச்சோனையே நம்ம உடனே சீவக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேர் சீரமை அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா காய விட்டுருணும். எப்பயும் முடி எப்படி காஞ்சதுக்கப்புறம் தலை சீவிங்களோ அது மாதிரி இந்த ஹேர் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிக்கலாம். இப்போ நம்ம இந்த வடித்ததுக்கப்புறம் இருக்கிற இந்த இதை நம்ம தூக்கி போட்டுற வேணாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஹேர் சீரமை ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இன்னொரு இது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் எடுத்து வீக்லி 2 times யூஸ் பண்ணலாம். அப்போ ஹேரில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கையில் மசாஜ் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிறத வெளியே எடுத்து கொஞ்சம் கூலிங் போனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூலிங்காக தேய்க்க வேணாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தலை குளிச்சதுக்கப்புறம் வேர்லேருந்து நுனி வரைக்கும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா முடி ரொம்ப கொட்டாது. ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ரொம்ப சாஃப்டாக சில்கியாக நல்லா பிளாக்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே இந்த ஹேர் சீரம் யூஸ் ஆகும்.